இனிய காலை வணக்கம் நண்பர்களே. நிம்மதியையும் கடவுளையும் வெளியில் போய் தேடாதீங்க, உங்கள் மனதில் தேடு. இதுதான் இன்றைக்கி நான் சொல்ல போகிற செய்தி. அடுத்து நிம்மதிக்கு என்னென்னலாம் தேவைங்கிறத சில பட்டியலிடுறேன். எனக்கு ஏன் அனுபவம் தான். நான் ஒன்று வரைக்கும் முடிவெடுத்துட்டேன். என்னுடைய சேனலில் நான் போடுற எந்த இதுவும் என் அனுபவத்தில் நான் ரசிக்காமல் எதையும் பேசுவதில்லைன்ட்டு. நிம்மதிக்கு முக்கியம் அன்பாய் இருப்பது, அன்பாய் பேசுவது, அன்பாய் வாழ்வது. இந்த அன்பாய் இருந்துட்டிங்கனாலே நம்மளுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு மனிதர்கள் உறவு செஞ்சுவாங்க. இப்போ என்னுடைய மனைவி கிட்ட நான் அன்பாக இருக்கவே தான் எனக்கு மனைவி இந்த ஹாஸ்பிட்டலெல்லாம் நான் படுத்திருக்கும்போது உதவி செஞ்சாங்க. நான் ஓரளவுக்கு அன்பாக இருக்கும்போது தான் என்னுடைய அண்ணன் மகன் பரத் எனக்கு உதவி செஞ்சான். என்னை டிஸ்சார்ஜ் பண்ணுற வரைக்கும் கூட இருந்தான். ஆக என் மைத்திரன்கிட்ட நான் நேர்மையாகவும் உண்மையாகவும் சத்தியமாகவும் அவர்கிட்ட பணம் இருக்கேங்கிறதுக்காக பணம் வாங்காமல் என் சுயநலத்துக்காக பழகாமல் நான் பரவாயில்ல, நான் ஜிஹெச்லையாவது வைத்தியம் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுனால தான் இந்த நொடி வரை என்ன இருந்தாலும் என்கிட்ட அன்பாக ஃபோன் அடித்து எப்படி இருக்கீங்க, உடம்பு பார்த்துங்க, உங்களுக்கு நான் இருக்கேன்றான். அன்பாக நான் இருப்பதனால தான் நேற்று இரவு என்னுடைய மதிப்புக்குரிய இயக்குனர் துரை செந்தில்குமார் எனக்கு ஃபோன் அடித்து, சார் நான் உடம்பு பார்த்துங்க சார், நான் வீட்டில் உங்களை பார்க்குறேங்கிறார். நிறைய நண்பர்கள் அன்பாக நாம் இருப்பதை வைத்துத்தான் நம்மிடம் பழகுகிறார்கள். அதனால் நிம்மதிக்கு குறிப்புகளில் முக்கியமானது என்னென்னா, எல்லார்கிட்டையும் அன்பாக இருப்பார். நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யாதீங்க சார். கையெடுத்து கும்பிட்றேன் சார். உலகத்தில் கொடுமையானது கொலைகாரனை கூட மன்னித்து விடலாம், நம்பிக்கை துரோகம் மட்டும் செஞ்சிடாதீங்க சார். ஒரு மனிதனுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் என்னென்னா, அவன் இல்லாத நேரத்தில் அவனை பற்றி புறம் பேசுவது. சார் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா, முகத்துக்கு நேராக சொல்லுங்கள் சார். நான் அன்பு தம்பின்னு ஒருத்தனை கூப்பிடுவேன் சார். அவன் பேர் பிருத்திவி ராஜகுமார் சார். நான் வாழும்போது அவங்க இந்த தம்பிக்கிட்ட நான் முகத்துக்கு நேராக பேச போய் இன்றைக்கி நானும் அவனும் பேசுவதில்லை கிட்ட காலமாக. ஆனால் நான் நேர்மை சார். அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட எங்கேயுமே அவர் அப்படி இப்படின்ற புறம் பேசுவதே இல்லை சார். எதை சொல்ல நினைச்சாலும் அந்த தம்பியை பார்த்து முகத்துக்கு நேராகவே சொல்லிடுவோம் சார். எதுக்கு சொல்ல வரேன்னா, நட்பே பிரிஞ்சு போனாலும் பரவாயில்ல சார், ஒரு உறவே இல்லாமல் போனாலும் பரவாயில்ல சார், ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாமல் போனாலும் தயவு செய்து முகம் பார்த்து பேசுங்க சார். மனிதர்களிடத்தில் பின்னாடி போய் பேசாதீங்க சார். அவங்கள பற்றி என் கூட பிறந்த அண்ணனை கூட முகம் பார்த்தா சார் சொல்லிட்டு வந்துட்டேன். என்னுடைய அண்ணன் மகன்கள்கிட்ட, உங்கள் அப்பா எனக்கு பிடிக்கல, எனக்கு பேச பிடிக்கல, என்னை